ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பரிகாரம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆடிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண மாதம் கிடையாது. மற்ற எல்லா மாதங்களை விட அதிகமான சிறப்புடையது ஆடி. ஆடியில் வரக்கூடிய செவ்வாய், ஆடியில் வரக்கூடிய வெள்ளி, ஆடியில் வரக்கூடிய ஞாயிறு, இது மூணுமே ரொம்ப சிறப்பு. இந்த 3 நாளுமே முறையாக அம்மன் வழிபாட்டை செய்தால் வாழ்வு வளம் பெறும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆடின்னு சொல்கிறியே, அதை பற்றி சொல்லுடா அப்படின்ட்டு கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க. தமிழ் மாதம் தாங்க ஆடி மாதம். ஆடி மாதம் 4வதாக வரக்கூடிய மாதம். சூரியன் கடக ராசியில் பயணம் செய்யக்கூடிய மாதம். இது கடக மாதம் என்றும் அழைக்கப்படும். அதுவும் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தன்னுடைய திசையை மாற்றி பயணம் செய்வார். அதாவது தாட்சாணிய புண்ணிய காலமானது ஆரம்பமாகுது. இந்த ஆடியில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சிறப்பு தான். ஆடியில் வரக்கூடிய செவ்வாய், ஆடியில் வரக்கூடிய வெள்ளி, ஆடியில் வரக்கூடிய ஞாயிறு, ஆடியில் வரக்கூடிய கிருத்திகை, ஆடியில் வரக்கூடிய பூரம், ஆடியில் வரக்கூடிய அமாவாசை, ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி, ஆடியில் வரக்கூடிய மிக முக்கியமான 18, ஆடியில் வரக்கூடிய சதுர்த்தி, ஆடியில் வரக்கூடிய சஷ்டி, இது எல்லாமே ஆடியில் சிறப்பு. ஸோ ஆக மொத்தம் ஆடியே ஒரு சிறப்பான மாதம். மற்ற எல்லா மாதத்தை விட ஆடி மாதம் ஆன்மீகத்துக்கு உச்சத்தில் இருக்கக்கூடிய மாதங்கிறதுனால தான் ஆடி மாதத்தில் பேசிக்காகவே எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யப்படாமல் முழுக்க ஆன்மீக காரியங்கள் மட்டும் செய்யப்படும். ஏன்னா நல்ல காரியம் செய்கிறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணால் நம்மளால் பூஜையை செய்ய முடியாது. அதனால் நல்ல காரியங்கள் எல்லாமே கட் பண்ணிவிட்டு ஆடியில் முழுக்க பூஜைகள் மட்டும்தான் செய்யப்படும். அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு, இது ரொம்ப சிறப்பானதாக குறிப்பிடப்படுது. ஆடியில் மொத்தம் 4 செவ்வாய் 5 செவ்வாய் இந்த மாதிரி வருமே, அது எல்லாமே சிறப்பான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக ஆடியில் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு 3மே சிறப்பு. இதில் முறையாக அம்மன் வழிபாட்டை நீங்கள் செய்தீங்கன்னா வாழ்வில் வளம் பெறுவீங்க. இந்த ஒரு மாதம் நீங்கள் கடைபிடித்துட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய எல்லா மாதங்களும் உங்களுக்கு கடவுளால் உங்களுக்கு வளம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெறுவீங்க. சரி, என்ன மாதிரி வழிபாடு செய்யணும், எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. பொதுவாகவே ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு மிகவும் விசேஷமானது என்று காலங்காலமாக குறிப்பிடப்படுது. ஆடி மாத அம்மன் வழிபாட்டை வீட்டில் இருந்தபடியே எப்படி முறையாக செய்து அம்மன் அருளாசியை முழுமையாக எப்படி பெறுவது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆடி செவ்வாய் என்பது கோவில்களுக்கு சென்று அம்மனை முறைப்படி வழிபட வேண்டிய தினம். ஆடி வெள்ளி என்பது நம்ம முன்னோர்களோடு சேர்ந்து அம்மனை வழிபட வேண்டிய தினம். ஆடி ஞாயிறு என்பது அன்னதானத்திற்கு உகந்த தினம். இந்த 3 தினத்துடைய சிறப்பு வழிபாட்டினை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிற. வேணுங்கிறவங்க விரிவாக வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இன்றைய சூழ்நிலை நம்ம எல்லாருமே கோவிலுக்கு டக்குன்னு செல்ல முடியாமல் கூட இருப்போம். இதனால் ஆடி செவ்வாய்க்கிழமை அன்று நம்ம வீட்டிலேயே அம்மனை மாவிளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். நம்மளுடைய குடும்ப ஒற்றுமைக்கு மிகவும் உகந்தது என்று இந்த மாவிளக்கு வழிபாடு சொல்லப்படுது. அரளிப்பூ கெடுத்தா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த அம்மன் படமாக இருந்தாலும் அந்த அம்மனுக்கு அணிவித்து தீபமேற்றி உங்கள் வீட்டு முறைப்படி மாவிளக்கு ரெடி பண்ணி அதில் நெய் ஊற்றி திரி போட்டு தீபமேற்றி வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டு குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. அப்படி செய்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை உங்களுக்கு அதிகமாக உண்டாகும். அடுத்ததாக ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. இதில் அம்மனோடு சேர்ந்து நம்மளுடைய வீட்டில் கன்னிப்பெண்களாக யாராவது இறந்து போயிருந்தால் அவர்களை நினைத்து வீட்டில் பூஜை செய்ய வேண்டும். அது நம்ம குடும்பத்திற்கு மிகவும் நல்லது என்று சொல்லப்படுது. உங்கள் வீட்டில் வேப்ப மரம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த மரத்தை தெய்வமாக நினைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து அதுக்கு அகல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது இந்த நாளில் நல்லது. வீட்டில் வேப்ப மரம் இல்லாதவங்க வேப்ப மரத்திலிருந்து வேப்ப மர சிறிய கிளையை பறித்து வீட்டுக்கு எடுத்து வர வேண்டும். நம்ம வீட்டு பூஜையில் ஒரு சிறிய பித்தளை சொம்பில் முழுமையாக தண்ணீர் ஊற்றி அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்திருக்கக்கூடிய வேப்பிலைகளை அந்த தண்ணீரில் சொருகி வைத்து விடுங்க. உங்கள் வீட்டில் அம்மனே குடிக்கொண்டதாக அர்த்தமாகிவிடும்.
அதன் பின்பு உங்களால் என்ன கலவை சாத பிரசாதமாக செய்ய முடிந்தாலும் சரி அதை சமைக்கலாம். எள் சாதத்தை தவிர மற்ற கலவை சாதத்தை அம்மனுக்கு படைக்கலாம். இல்லை வெறும் சக்கரை பொங்கல் மட்டும் செய்ய முடிந்தால் கூட போதும். இதோடு சேர்த்து துள்ளுமாவு, பானகம், இளநீர் இவைகளை வாழை இலையில் அம்மனுக்கு நைவேத்தியமாக படைத்து அம்மனையும் நம்மளுடைய முன்னோர்களையும் சேர்த்து மனதார வழிபாடு செய்யக்கூடிய பட்சத்தில் நம்மளுடைய வீடு சுபிட்சமடையும். அம்மனுக்காக படைத்திருக்கக்கூடிய இந்த இளநீரை மட்டும் நாம் பருகக்கூடாது. மற்றபடி எல்லா பிரசாதங்களையும் நாம் சாப்பிடலாம். இளநீர் தண்ணீரை மரத்தின் அடியில் தான் ஊற்றி விடணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேர் வீடுகளில் இந்த ஆடி வெள்ளியில் தங்கள் குடும்பத்தில் கன்னி பெண்களாக இறந்தவர்களை நினைத்து அவர்களுக்கு புதிய ஆடை, மஞ்சள், குங்குமம், வளையல், பொட்டு, ரிப்பன் என்ற பொருட்களை பூஜையில் வைத்து படைத்து அவர்களை மறக்காமல் பூஜை செய்து வருவாங்க. அவர்களுக்கு படைத்த அந்த பொருட்கள் எல்லாம் சிறு வயதில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு தானமாக கொடுப்பது இன்னும் சிறப்பு. இது குடும்பத்திற்கு மிக மிக நல்லது என்று சொல்லப்படுகிறது சாஸ்திரம். ஸோ இதை நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா இதை செய்ய பாருங்க. அடுத்ததாக ஆடியில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை. இந்த தினத்தில் நம்ம அம்மனுக்கு கூழ் காய்ச்ச உகந்த நாளாக சொல்லப்படுது. இதோடு சேர்த்து ஆடி ஞாயிறு அன்னதானத்திற்கு உரிய தினம். கூழ் மற்றும் பதார்த்தங்களை வீட்டில் சமைக்க வேண்டும். முருங்கைக்கீரை, காராமணி குழம்பு, வாழைக்காய், கத்திரிக்காய் இவைகளோடு சில பேர் வீடுகளில் கொழுக்கட்டையை செய்வாங்க. இவைகளெல்லாம் சமைத்து ஏழை எளிய மக்களுக்கு கூழோடு சேர்த்த பதார்த்த தானமாக அளிக்கக்கூடிய பட்சத்தில் அது பல மடங்கு புண்ணியம் நம்ம குடும்பத்திற்கு சேரும் என்பது குறிப்பிடப்படுது. ஆக்சுவலி உங்களுக்கு எந்த வாரம் உகந்த வாரமாக இருக்கிறதோ அந்த வாரம் செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு கிழமைகளில் அம்மனை இவ்வாறு வழிபாடு செய்யுங்க. இந்த ஞாயிறு தான், இந்த வெள்ளி தான், இந்த செவ்வாய் தான் வழிபட வேண்டும் எந்த கட்டாயமும் இல்லை. ஆடியில் 5 வாரங்களில் வரக்கூடிய கிழமைகளில் உங்களுக்கு எந்த வாரம் உகந்ததாக உள்ளதோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். இதே போல் ஒரே வாரத்தில் வரக்கூடிய 3 கிழமைகளில் தான் செய்ய வேண்டுமா என்று குழப்ப வேண்டாம். முதல் வாரம் செவ்வாய்க்கிழமை மாவிளக்கு போடுங்க. 2வது வாரம் வெள்ளிக்கிழமை நைவேத்திய வழிபாடு செய்யுங்க. அப்படி மாற்றிக்கொண்டு செய்வதனாலும் எந்த ஒரு தெய்வ குற்றமும் ஏற்படாது. எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் முழுமனதோடு செய்யக்கூடிய பட்சத்தில் அதற்கான பலனை நம்மளால் முழுமையாக அடைய முடியும். ஸோ ஆடி மாத வழிபாட்டின் மூலம் எல்லோரும் அம்மனுடைய அருளாசி கிடைக்க வேண்டுதல் வைத்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கணும். அப்படிங்கிறதுனால தான் இதை நான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்க பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.